Hi, hello friends. Welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீச்சர்ஸ் டேக்கு வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி greeting கார்டு ரெடி பண்ணு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ஒயிட் பேப்பர் தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஸ்டாண்டிங் வந்து நிற்கும். பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது அது அப்படியே ஃபோல்ட் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது அது அப்படியே பார்க்க நல்லா கிளியராக தெரியும். அப்படியே ஸ்டாண்டிங் வந்து நிற்கும். பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ இது எப்படி செய்யணும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ண தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம இது எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டேக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்டு, அப்புறம் அதுக்கு தேவையான கண்டென்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு, அதுக்கப்புறம் ஒரு ப்ளெயின் பேப்பர். ஸோ இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே சிம்பிளாக ஒன்று கார்டு ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஸோ இந்த ப்ளெயினாக இருக்கிறது ஸோ கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பர் ஓட்டலாம், இல்லை ப்ளெயின் பேப்பர் இருந்தால் ப்ளெயின் பேப்பர் ஓட்டிடலாம். ஸோ நான் இந்த ஒயிட் பேப்பரை ஓட்டிடுறேன். அப்போ தான் நல்லா கிளியராக தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த பேப்பர் போட்டு ஓட்டிடலாம். சரி இப்போ வாங்க இது பேப்பரை ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக ஒயிட் பேப்பர் ஓட்டியாச்சு. ஸோ உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பர் ஓட்டிடுங்க. ஸோ இப்போ என்ன, இதுக்கு வந்து கொஞ்சம் சென்டராக பார்த்து கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நோட்டு மாரி கொஞ்சம் பண்ணுற மாரி தான். நோட்டு மாரினா இந்த ஃபோல்டிங் இதுமாரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணியாச்சு. கொஞ்சம் ஈக்குவலாக கரெக்டாக இருக்க மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன நோட்டு மாரி இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோன்னா நம்ம எதிர்த்து பிரிண்டில் வந்து ஸோ இதுதான் இப்போ வந்து ஒட்டி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் இது கொஞ்சம் இதுவும் நல்லா ஃபோல்டு பண்ணிடலாம் சென்டரில். ஸோ சென்டரில் ஃபோல்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக அந்த இதில் வரும். ஸோ சென்டரில் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த எண்டில் வந்து இங்கே வந்து ஸோ இந்த சைட்லேயும் இந்த சைட்லையும் கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் தான். இதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப் பேஸில் வந்து கட் பண்ணிட்டு ரெண்டு எடுத்துகிட்டு ஸோ இதை வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து இங்கே வைக்க போகிறோம். ஸோ இதுவும் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஓட்டிடலாம். ஓட்டின பிறகு எப்படி இருக்குன்னு தெரியும். சரி வாங்க, ஸோ இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் ஸோ இந்த இதில் ஓட்டிட்டு இதில் ஓட்டிடலாம். சரி வாங்க இப்போ ஓட்டிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை ஒட்டியாச்சு. ஸோ இங்கேருந்து ஹோல்ஸ் போட்டு இந்த சைடை மட்டும் ஓட்டிட்டேன். ஸோ ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஸ்டாண்டிங் மாரி இருக்கும். ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே அது மடங்கிடும். ஓப்பன் பண்ணும்போது அது அப்படியே மேலே வந்து நிற்கும். இதான் க்ரீட்டிங் கார்டு. பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ சைடில் டிசைனிங்காக நான் கொஞ்சம் ஸ்டார்ஸ்லாம் எடுத்து ஒட்டியிருக்கேன். ஃபுல் சைடும் ஒட்டியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லையும் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் சைடில் அந்த இது போட்டு கண்டென்ட்டும் போட்டிருக்கேன். செப்டம்பர் 5 ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கொடுக்கும்போது டீச்சர்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அது அப்படியே வந்து ஸ்டாண்டிங்கில் வந்து நிற்கும். பார்க்க நல்லாவும் இருக்கும். யூஸ்வலாக திறக்கும் போது அது அப்படியே படுத்து தான் இருக்கும். இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணும்போது ஸ்டாண்டிங்கில் வந்து நிற்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து போட்டு ஒட்டிடுறது. இங்கே லைட்டாக கிழிச்சிட்டு ரெண்டு சைடு கார்னரும் ஒட்டிட்டா அது பிரிக்கும் போது அது வந்து ஸ்டாண்டிங்குமே நிற்கும். பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பன் பண்ணும்போது அது அப்படியே மேலே வந்து நிற்கும். பார்க்க நல்லாயிருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது அது அப்படியே ஃபோல்ட் ஆகிடும்.
ஸோ ஓப்பன் பண்ணும்போது அது அப்படியே வந்து மேலே வந்து நிற்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்படி கூட பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது க்ரீட்டிங்காக நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. கொடுக்கறதும் கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலரில் ஊற்றினா இன்னும் இந்த பார்க்க நல்லா இருந்திருக்கும். நான் ஃபுல்லாக ஒயிட்டில் ஊற்றிட்டேன். ஸோ இதுவும் ஓகே, நல்லா தான் இருக்குது. நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கலரில் ஏதாவது டிசைன் போட்டு கொடுத்துருங்க. ஸோ இது பார்க்கறது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. நீங்களும் இது பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.